வணக்கம், பிரேம்குமார் ஓசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் இருக்கோம். ஒரு ஹாஸ்டலோட மாடியில் இருக்கோம். இந்த ஹாஸ்டலோட பேர் வந்து கோதாவரி ஹாஸ்டல். நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஐஐடி மெட்ராஸோட இந்த ஹாஸ்டல். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே ஒரு 24 ஹாஸ்டல் இருக்குது. இந்த 24 ஹாஸ்டலுக்கும் RO பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த 24 ஹாஸ்டலில் ஒரு ஹாஸ்டல் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஹாஸ்டலில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்டலில் நம்ம ட்ரிங்கிங்காக RO ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் அரௌண்ட் ஒரு 4 ஃப்ளோரில் இருக்கும் இந்த ஹாஸ்டல்ஸில். அந்த ஹாஸ்டல் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஏரியா, ஒரே ஏரியா இருக்காது, ஒரு பெரிய ஏரியா. ஸோ நம்ம இந்த RO பிளான்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ROவை இங்கே இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணி கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த சென்ட்ரலைஸ்ட் RO சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு சிவில் பேஸ் பண்ணி அந்த சிவில் பேஸ் மேலே வந்து ஒரு MS ஃப்ரேம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஷீட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி ஒரு ஷெட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ப்ளஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மினிமம் ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கிறாருன்னு போட்டாலும் ஒரு 1500லேருந்து 2000 லிட்டர் வாட்டர் வந்து இங்கே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த RO பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது ரா வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்கான பம்ப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரா வாட்டர் பம்ப் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்ட இருந்து தொட்டியில் இருக்க தண்ணியை வந்து அங்கேருந்து பம்ப் பண்ணும். ஐஐடி மெட்ராஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஹையர் எண்டான ஒரு இடம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த RO பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீட்டிங்கில் நம்ம நிறையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, என்வரான்மெண்டல் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டருக்கு என்ன மாதிரி RO பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசைனை நம்மளே டிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு மாடலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஐஐடி மெட்ராஸில் அப்ரூவல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரா வாட்டர் டேங்க், அந்த ரா வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா FRB டேங்க் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த FRB டேங்க்கில் இருந்து தான் நமக்கு தண்ணி வருது. அங்கே ஒன்று இருக்கும், இங்கே பக்கத்துலேயே ஒன்று டேங்க் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த டேங்க்ஸ் இருந்தால் தண்ணி வருது. இந்த FRB டேங்க், அதாவது ஐஐடி மெட்ராஸோட குவாலிட்டி கான்சியஸை நம்ம இங்கே தான் நோட் பண்ணோம். எந்த இடத்துலையுமே அவங்க HDPE டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. சிவில் டேங்க்ஸ் இல்லைன்னா FRB டேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதில் இருக்கிற வந்து அந்த பொல்யூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த பிளான்ட்டில் ப்ரைமரியான பம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா வாட்டர் பம்ப் தான். இந்த பம்ப் தான் வந்து தண்ணியை வந்து மிஷின்குள்ளே பம்ப் பண்ணுது. ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து எடுத்து நம்ம மிஷின்குள்ளே பம்ப் பண்ணுது. இந்த மிஷின்குள்ளே பம்ப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வர ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா, வாட்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் 130 மைக்ரான் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுது. ஸோ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்க எல்லா ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டியும், அதுக்கப்புறம் டோட்டல் சஸ்பெண்டட் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷில், அது மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சஸ்பெண்டடாக, அதாவது கரைஞ்சிருக்கிற சாலிட்ஸு ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா, வாட்டரில் இருக்கிற அன்வான்ட் ஸ்மெல், டேங்க்கில் இல்லைன்னா பைப் லைன்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய ஸ்மெல்ஸு, அதனால் வரக்கூடிய ஒரு பாய்சனஸ் கேஸஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டோம் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அயோடின் வேல்யூ வந்து 1150 IV அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த 1150 IV அயோடின் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்க கார்பன் வந்து இருக்கிறதுலே சுப்பீரியர் கார்பன் அண்ட் அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் அங்கேருந்து நேராக என்ன பண்ணுறோன்னா ஒரு மைக்ரான் ஃபில்டருக்கு கொண்டு வரோம். இந்த மைக்ரான் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா, வாட்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸை 5 மைக்ரான் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த 5 மைக்ரான் வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கிற இந்த ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸை வந்து நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஃபில்டரில் பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபில்டரும் சேம் 5 மைக்ரான் தான். இதில் இந்த 2 ஃபில்டர்லேயும் பாஸ் ஆன வாட்டர் வந்து நமக்கு டேரெக்டாக ஹை ப்ரெஷர் பம்புக்கு இன்வெர்ட் ஆகிடுது. நீங்கள் இங்கே பார்க்குறது தான் ஹை ப்ரெஷர் பம்ப். இந்த பிளாக் கலர் பம்ப் தான் ஹை ப்ரெஷர் பம்ப். இந்த பம்புக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு டோசிங் சிஸ்டம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே. இந்த டோசிங் சிஸ்டம் எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வாட்டர் வந்து. ஸோ அந்த ஹார்டாக இருக்கிற வாட்டரை வந்து நம்ம வந்து ஸ்கேலண்ட் ஆகாமல், அதாவது மெம்பரேன்ஸ் எல்லாம் ஸ்கேல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாஸ்கிங் மாதிரி டோசிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோசிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்க டோசிங் வாட்டர் என்ன ஆகும்னா, இந்த பைப் லைனில் போயிட்டு இந்த பம்ப் இன்லெட்டில் மிக்ஸ் ஆகிடும். இந்த பம்பில் இருக்கிற வாட்டர் வந்து ப்ரெஷரைஸ் ஆகி நேராக RO மெம்பரேன் ஹவுசிங்க்கு போகுது. இந்த RO மெம்பரேன் ஹவுசிங்குள்ளே தான் RO மெம்பரேன்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஹவுசிங்குள்ளே தான் இந்த RO மெம்பரேன்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த மெம்பரேன் என்ன பண்ணுன்னா, 0.0001 மைக்ரான் வரைக்கும் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ஃபில்டர் பண்ணும்.
ஸோ நம்ம பிளான்ட்டோட ரூட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வாட்டர் எடுத்துக்குது. அது என்ன பண்ணுன்னா அந்த பிளான்ட்டோட ரூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்ரானிக் லெவலில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், நுண்துளைகள்னு சொல்லுவாங்க. அந்த நுண்துளைகள் மூலிமா தான் அந்த இது வந்து தண்ணியை உள்ளே எடுக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது மூலிமா வெளியே எடுக்கிறதுனால ஆஸ்மாசிஸை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் வந்து ஃபில்டரான வாட்டர் என்ன பண்ணிடுறோன்னா ஒரு யூவி சேம்பரில் நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த யூவி சேம்பர் என்ன பண்ணுன்னா வாட்டரில் இருக்கிற பாக்டீரியாவை இன்ஆக்டிவேட் பண்ணும். ஸோ வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாக்டீரியா இன்ஆக்டிவேட்டாக ஆகணுங்கிறதுக்காக அது இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ யூவி ஸ்டெரிலைஸ்டு வாட்டர் தான் நம்ம வந்து அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மிஷின் கொடுத்துருப்போம். என்ன காரணம்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகம், ப்ளஸ் எல்லாருமே வந்து வெளியிலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபில்டர்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே நான் ஸ்டாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன் ஒர்க்கிங் ஒன் ஸ்டாண்ட் பை. இது ஒரு 4 hours ரன் ஆகும், இந்த மிஷின் ஒரு 4 hours ரன் ஆகும். இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் செஷனில் இந்த மிஷின் ரன் பண்ணுறோம். இந்த மிஷின்லேருந்தும் சேம் பிரின்சிபல் தான். இதில் வர 2 பியூரிஃபைடு வாட்டரையும் ஒன்றா எடுத்து லைன் எடுத்து நம்ம வந்து டோலமைட் ஃபில்டர்னு ஒரு ஃபில்டருக்கு கொடுக்குறோம். இந்த டோலமைட் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வாட்டரில் இருக்கிற pH லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட்டரோட pH லெவல் பூஸ்ட் ஆனால் வாட்டர் அசிடிக்லேருந்து அல்கலின் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த வாட்டர் வந்து பெட்டர் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இங்கேருந்து ஃபில்டர் ஆகிற வாட்டர் நேராக வந்து இந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகிடுது. இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி SS304 டேங்க்கு. ஒரு ஷெட்டு கீழே வச்சுருக்கிறதுனால இது ஹீட்டும் ஆகாது, கண்டாமினேட்டும் ஆகாது. வாட்டர் வந்து இந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகி இந்த டேங்க் ஃபில் ஆன உடனே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இதிலேருந்து ஒரு அவுட்லைன் போகும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைவர்ட் பண்ணி நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த கேம்பஸ்லேயே ஒரு 10-12 இடத்துல இந்த ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு டிஸ்பென்சர் வச்சு ஹாட் கோல்டு நார்மல் 3மே வர மாதிரி ஒரு டிஸ்பென்சர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பியூரிஃபைடு வாட்டர் வந்து கீழே போயிட்டு ஹாட் வாட்டர் வேணால் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், கோல்டு வாட்டர் வேணால் கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டர் வேணால் நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிஷின் இப்படி தான் ஒர்க் பண்ணுது. ஐஐடியிலே இன்னும் நிறைய மிஷின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்னும் ஒரு பெரிய மிஷினை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்க மிஷினை காமிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர். இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா கோதாவரி ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலில் ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. 12 பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பைப்லைன் மேலேருந்து பைப்லைன் கொண்டு வந்து மேலே நம்ம RO பிளான்ட் இருக்குது, RO பிளான்ட்டோட ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து பைப்லைன் போட்டு இந்த வாட்டர் லைன் கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த டிஸ்பென்சரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த டிஸ்பென்சர் ஃபுல்லாகவே SS304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே 304ங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க டேங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி சீல்டு, அதனால் வந்து கண்டாமினேஷன் எதுவுமே இருக்காது. தண்ணி எந்த ஒரு பாக்டீரியல் கண்டாமினேஷன் இல்லாமல் ஒரு 3-4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேப் ப்ரொவைட் பண்ணுறோம், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் அண்ட் நார்மல் வாட்டர்ன்ட்டு. இதில் ஏன் இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்கோன்னா இது கஸ்டமைஸ்டு டிசைன். இங்கே நிறைய குரங்கு இருக்குது, குரங்கு வந்து தண்ணி குடிச்சிருதுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் 3மே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாடலில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி காம்பேக்ட் மாடல் அண்ட் வெரி ஸ்டடி மாடல். கம்ப்ளீட் SS304ங்கிறதுனால மினிமம் ஒரு 5 years to 8 years வரைக்கும் இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.